உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் சமீபத்தில ஒரு ஒரு 2 வீடியோ போட்டிருக்கிறேங்க. அதாவது வீடியோ இப்போ போடுவது மிக அதிகமா இருக்கு இணையத்தில. நெறைய நல்ல விஷயங்கள் பகிரப்படுகின்றன. அனைவருக்கும் நல்ல ஒரு தெளிவான கருத்துக்கள் கொடுக்கப்படுகின்றன. அது மிக்க நன்றி, வரவேற்கத்தக்கது. ஆனால் அதுக்கு எதிர்மறையாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் அது பிறகு பேசலாம். நாம் இப்பொழுது உங்களிடம் பேச முற்படுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், இப்போ நாம் நாம் வாழுகின்ற நாட்டில் இரவு மணி 8 மணிக்கு மேலே ஆயிடுதுங்க. என் பணி முடித்து வீடு கிளம்புவதற்கு முன்னாடி ஒரு ஒரு செய்தியை பகிர்ந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு விருப்பத்தோடு உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் இந்த பதிவுகள் போடுவது எல்லோரும் கேட்குற மாதிரி லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், அபோனை பண்ணலாம் கிடையாதுங்க. ஏன்னா நமக்கு இந்த உணர்வுகள் நாம் புதுவை மண்ணில் வாழ்கின்ற தருணத்திலே இருந்த ஒரு உணர்வு இருந்ததினால் நமது ஆசான் மதிப்பிற்குரிய பெயர் சொல்ல விரும்பலை, இப்போ அதுக்கப்புறம் பிறகு வெளிப்படுத்துகிறேன். அவர் என்னோடு இணைந்து பல நற்பணிகளை புதுவை மண்ணிலே நாம் செய்தோம். அது வந்து அந்த ஆண்டுகள் 1993ஆம் ஆண்டிலிருந்து 2000 வரைக்கும் மிக பல நற்பணிகளை அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் புதுவையில் இருந்த நல்லாட்சியில் நல்ல ஒரு செயல்களை செய்ய முடிந்தது. அப்படி நம்ம புதுவைன்னு எடுத்திங்கன்னா, நம்ம பாரத தேசத்தில் புதுவை என்பது ஒரு குறிப்பிட்ட மிகவும் வந்து எப்படி சொல்கிறதுங்கன்னா, அவ்வளோ அற்புதமான ஒரு இடங்க புதுவை. புதுவையில் இருந்தால் அந்த புதுவை மண்ணை நாம் வெளியிலேருந்து வந்துட்டு உள்ளே வருகின்ற போது மனதில் ஏற்படுகின்ற ஒரு கிளர்ச்சி, சந்தோஷம் கண்டிப்பாக இருக்காது. ஏதோ நமது தாய் வீட்டுக்குள் நுழைந்த ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை நிச்சயம் எல்லாருக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு உணர்வையும் ஒரு நல்ல சூழலையும் பெற்றிருந்த நமது மாநிலம். அப்பொழுது புதுவை ஆண்டவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். பல முதல்வர்களை தாண்டியது தான் புதுச்சேரி. பல அரசியல் தலைவர்களை கண்டது தான் புதுச்சேரி. பல அரசியல் களங்களை கண்டது புதுச்சேரி. புதுச்சேரியில் மிக அற்புதமான தகவல்கள் கொண்ட இடங்கள் உண்டு. புதுவையை சுருக்கமாக ஞானபூமி என்று அழைப்பார்கள். ஏனென்றால் 32 சித்தர்கள் வாழ்ந்த பூமி புதுவை. 32 சித்தர்களுடைய பீடங்கள் இருக்கின்றது புதுவை. அப்படி தேவாலயங்கள் நிறைந்தது புதுவை. மசூதிகள் நிறைந்தது புதுவை. 3 மதமும் அதை அப்பாற்பட்ட ஆன்மீக விஷயங்களும் நிறைந்து பொதிந்து இருக்கின்ற இடம் புதுவை. அதனால் அங்கு ஒரு ஜாதி மத இன வேறுபாடு நீக்கி ஒரு சகோதரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம்தான் புதுவை. இப்போ புதுவை என்ற சின்ன மாநிலத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக மிகப்பெரிய அறிவாளிகளோ மிகப்பெரிய பொதுநல நலன் கொண்டவர்களோ வேண்டாங்க. கொஞ்சம் சிம்பிளாக நல்ல எண்ணங்களோட நமது மாநிலத்தை நன்றாக வைத்திருக்க வேண்டிய எண்ணம் இருந்தால் போதும். ஏன்னா ஈஸியாக நம்ம குறைகள் சொல்லிடலாம். ஒரு இல்லத்தை நடத்துவதே சிரமம். இல்லத்தை கணவன் மனைவி ஒரு 2 குழந்தைகள் 3 குழந்தை நடத்துவதே சிரமமான சூழல் ஒவ்வொரு இல்லத்தரசும் இருக்கின்றது. ஆனால் நாட்டை வழிநடத்துகின்றவர்களையும் அரசியல்வாதிகளையும் நாம் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்கள் ஏதோ இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் மக்களை ஆளுங்கள். ஏன்னா நமக்கு முன் அரசாட்சி இருந்தது. அரசன் தெய்வத்துக்கு இணையாக போற்றப்பட்டான். கோ என்றால் கோவில்னு சொல்லுவாங்க. அப்படி அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அரசனை அந்த வார்த்தையில் அழைப்பாங்களாம். அரசனை தெய்வத்துக்கு நிகராக போற்றிய ஒரு நாடு தான் நம்ம தமிழ்நாடு. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பண்பாடை கொண்ட நாட்டிலே இப்பொழுது அரசியல் என்பது மக்களுக்கு நன்மை செய்ய வருகின்றதா, இல்லை மக்கள் என்ற பகடையை அது மக்கள் என்பது இன்று அவர்களுக்கு எப்படின்னா ஒரு 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 தொழில் தொடங்குவதற்கான முதலீடு தான் மக்கள். அவள் வைத்து எந்த அளவுக்கு பணத்தை எடுத்துக்கொள்ள முடியுமோ, புகழை எடுத்துக்கொள்ள முடியுமோ எடுத்துக்கொண்டு போய்விடுவது. இப்படி மாறி மாறி ஒரு சூழ்நிலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பல இடங்களில். நாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நம்ம யுனைடெட் நேஷனில் இல்லை, அவங்களாலே இப்போ நடக்கின்ற மிகப்பெரிய சில
சில போர்களையும் அதையும் முடிக்கலை. ஏன்னா நம்ம இப்போ புதுச்சேரியில் வாழ்ந்துட்டு புதுச்சேரியை கடந்து இப்போது வேறு ஒரு இடத்தில் வாழ்கின்ற சூழல் இருக்கின்றோம். ஆனால் நீ வெளிநாட்டில் இங்கே இருக்கிற உனக்கெல்லாம் என்னப்பா போய் நீ கிளம்பி வாயான்னு சொல்லலாம். அதுக்கான சூழல் ஏற்பட்டு அது இறைவனுடைய சம்பந்தம் நடக்க தானே போகுதுங்க. அதனால் அங்கே இருந்தால் தான் நமது மண்ணுடைய மகத்துவத்தையும் மண்ணுடைய பெருமையும் மண்ணுடைய முக்கியத்துவத்தையும் பேசணும்னு கிடையாது. நான் யாரையும் குறை சொல்லலை. தயவு கூர்ந்து கொஞ்சம் சிந்தியுங்க. ஏன் அந்த சின்ன மாநிலம் இந்தியாவுக்கே உதாரணமாக திகழலாமல் உங்களுடைய அற்புதமான ஒரு ஆட்சியை கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் என்ன கேட்குறாங்க? ஒரு நல்ல ஒரு அரசு, நல்ல ஒரு சாலை, நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு மருத்துவம், படிப்பு முடித்த பிறகு ஒரு வேலை. வேறு என்னமே கேட்கலங்க. வேறு எந்த விதமான சலுகைகளும் கேட்கல. இதை அடிப்படை சேவைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு முடியவில்லை என்றால் அரசியலுக்கு ஏன் வர வேண்டும்? ஏன் அமைச்சர் என்ற பொறுப்பை எடுக்க வேண்டும்? ஏன் இந்த அரசாங்கம் எங்களால் முடியவில்லை என்றால் அதற்கு தகுதியானவர் எடுத்து செய்யுங்களா? ஏன் உள்ளே வந்துட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் புதுவையில் இருக்கின்ற பொழுது மாணவர் இயக்கத்தை நடத்தி கொன்ற பொழுது இருந்த அரசு அவளை அணுகிய முறை, அவளை பேசியது முறை இப்பொழுதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நான் அப்படி ஒரு மாபெரும் கட்சியின் தலைவரையெல்லாம் அவர் புதுவையில் பல அரசர்களை உருவாக்கிய கட்சி தலைவர், தானும் அரசனாக அங்கே அமர்ந்து சென்றவர், இப்போது காலமாயிட்டார். அவ்வளோ மகத்துவமானவங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வழிவந்த புதுவை அரசியலில் இன்று எப்படிப்பட்ட ஒரு நிலை நிலவுது? ஏன் இப்படி? யாரும் கெட்டவங்க இல்லைங்க. நீங்கள்லாம் ஏதோ நல்லது செஞ்சால் மக்களுக்கு வந்திருக்கிறீங்க. ஏன் இப்படி அதை செய்ய முடியாத தவறுகளை செய்கிறீங்களா? இல்லை தவறு செய்வதற்கு தள்ளப்பட்டீங்களா? இல்லை தவறுகள் செய்வதனால் வருகின்ற பின் விளைவுகள் உங்களுக்கு தெரியாதா? செய்கின்ற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாங்க. பணம் என்பது மனிதனுக்கு வாழ்வதற்கு மட்டும்தான். அது போதையே ஒரு அளவுக்கு மேலே இருந்தால் எழுந்து நடக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி பணத்தை கணக்கே இல்லாமல் சேர்த்து வைப்பதற்காக ஊழல் செய்கின்றீர்கள். இப்போ பாருங்கள், சமீபத்தில் புதுவையில் நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய செயல் என்னதுங்க? இன்றைக்கி புதுச்சேரி மண்ணில் தன்னை பாதுகாத்து இந்த உலகம் முழுக்க அல்ல, இந்தியா முழுக்க ஒரு விடுதலை உணர்வை வளர்த்த பாரதிதாசன் இந்த மண்ணுலக்கு வந்த நாள். அப்படிப்பட்ட ஒரு நாளில் அவர் ஏதோ புதுச்சேரியில் ஒரு ஓரமாக இருக்கிறோன்னு கம்முன்னு இருந்தார். அவருடைய எழுத்தில் ஏற்பட்ட உணர்வினால் இந்திய விடுதலையில் மிகப்பெரிய புரட்சி நடந்தது. புரட்சிக்கவே பாரதியார் என்றால் அறியாதவர்கள் இவ்வுலகில் இல்லை. அப்படிப்பட்ட எழுத்துக்களை வடித்து உலகத்துக்கு அளித்தது புதுச்சேரி. அந்த மண்ணிலே பெண் விடுதலையும் பெண் உரிமையும் பெண்ணுக்கான சமுதாய உணர்வுகளையும் அவர் சம உரிமை எடுத்து சொன்னவர் நமது பாரதியார் அளித்த கருத்துக்கள் போற்றக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு புதுவை மண்ணிலே பல ஞானிகள் போயிருக்கிறாங்க, பல அறிஞர்கள் போயிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி பாரதியாருடைய உலகத்துக்கு வந்த நாள் என்பதை முன்னிறுத்தி அந்த கருத்தை நான் சொன்னேன். இப்படிப்பட்ட இடத்தில் ஆட்சி புரிகின்றவர்கள் எப்படிப்பட்ட உதாரணமாக திகழ வேண்டும்? மக்களுடைய உயிரை குடிக்கின்ற மதுவை மாநிலமெங்கும் ஓட விடுகிறீர்கள். திரும்பும் இடமெல்லாம் மதுவாக மாறியுள்ளது. மதுவுக்கு பின் மாது என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டீர்கள் புதுச்சேரியில். பாண்டிச்சேரியிலேருந்து வந்தாலே அசிங்கமாக பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும், பல மாநிலங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டீங்க. அதனால தான் வருமானம்னு சொல்லிட்டீங்க. அதை வைத்து, அதாவது ஒரு தெருவுக்கு 2 இருந்தது, தெருவுக்கு 2 வீடு தான் இருக்குது. அப்படி மது கடைகளாக நிரம்பி இருக்கிறது. பாண்டிச்சேரியில் பிறந்தவங்க, பாண்டிச்சேரியில் வாடுறவங்களுக்கு அது எங்கே நம்ம ஊரா, நம்ம இடமா, நம்ம வீடா, நம்ம தெருவான்னு தெரியாதவங்களுக்கு போயிடுது. ஏன்னா புதுச்சேரி நோக்கி ஓடி வருகின்றவர்கள் மதுவை தேடி வருகின்ற அந்த எப்படி தேனை தேடி தேனீக்கள் வருவது போல் மதுவை தேடி தான் வருகின்றார்கள் அனைவரும். அங்கே இருக்கின்ற மகத்துவத்தை தேடி வரவில்லை. அப்படி இன்று அந்த மதுவை ஓடவிட்டு மதுச்சேரியாக மாற்றிவிட்டீர்கள். இப்பொழுது
புதுச்சேரியில் வாழ்கின்ற மக்கள் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக மருந்து கடைக்கு சென்றால் மருந்தை போலி மருந்தாக தயாரிக்கின்ற அந்த ஒரு மருந்து கம்பெனிக்கு நீங்கள் என்ன கொடுத்துட்டீங்க? அனுமதி கொடுத்து. உங்களுக்கு தெரியாது நடக்குதா இதெல்லாம்? இந்த பாண்டிச்சேரி என்னங்க என்ன பெரிய இந்தியா மாதிரி பெரிய இடமா? ஒரு 4 தெருவில் 10வது தெருவில் மருந்து சேர்த்து அரசாங்கத்துக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியுங்க. எல்லோரும் காசை வாங்கி நல்லா ஆட்டையை போட்டீங்க. காசை வாங்கி பதுக்குனீங்க. அந்த செய்கிறவனுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்தீங்க. அந்த முழு ஊழல் அரசு நடத்துகின்ற உங்களுக்கு தான் உண்டு. நீங்கள் முழு பொறுப்பாளி. இது நிச்சயமான உண்மை. இது மறைக்கவே முடியாது. இது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக சின்ன குழந்தை கூட தெரியுங்க. இப்படி செய்கிறதுனால என்னங்க நன்மை? அந்த உயிரை குடிக்கின்ற, அதாவது உயிரை பாதுகாப்பிற்கு மருந்து வாங்கி போட்டால் அந்த உயிரை குடிக்கின்ற மருந்தாக ஆக்கிடுறீங்களே. ஏற்கனவே மருந்துகள் ஒரு மனிதனுக்கு நோயை குணப்படுத்துவதை விட்டு அதை அதிகப்படுத்துவதாக இருக்கிறது இப்போ இருக்கிற சூழலில். அப்படி இருக்கும்போது அவன் தன் உயிரை காப்பாற்றிக்கு வந்திருக்கும்போது அதை சாப்பிட்டு அவன் செத்து போகிறதுக்காக மருந்து தயார் பண்ணி எப்படி மனசு வந்ததுங்க உங்களுக்கு? நீங்களாம் இப்படி இது ஏன்னா இந்த மாதிரி ஒரு செயலுக்கு உடந்தை போன நீங்கள் அரசியல் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நினச்சின்னு இருக்கிறீங்க. நீங்கள் தான் அரசியலில் இப்போ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு பதவியில் இருந்து அந்த காரில் பாதுகாப்பு பண்ண எல்லாம் ஆகிடுவேங்க. காலம் இப்படி இருக்காதுங்க. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. நமக்கு மேலே ஒரு பெரும் சக்தி இருக்குது. அதுதான் இந்த உலகத்தை வழிநடத்துது. அதோடைய நீதிமன்றத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. மிகப்பெரிய பாவத்துக்கு ஆளாயிடாதீங்க. இப்படிப்பட்ட அநீதி நினைச்சு நீங்கள் ஆட்சியிலேருந்து அகன்று, பொறுப்பிலேருந்து அகன்று, அந்த தேடிய பணத்தை எதுவும் நல்ல காரியத்துக்கு அது பெரும் பாவம். அதோடு நிறுத்திக்கணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வேறு ஏதாவது வழியில் போயிடுங்க. திரும்ப மக்களுக்கு நல்லது செய்கிறேன், அரசியலுக்கு வரேன், பதவிக்கு வரேன்னு சொல்லிட்டு திரும்ப இந்த பணம் போதையில் விழுந்து நீங்களும் அழிஞ்சிடாதீங்க, மற்றவங்களையும் அழிக்கிடாதீங்க ப்ளீஸ். கண்டிப்பாக இதை சொல்வதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு. அப்படி புதுவையில் பிறந்து புதுவையில் வாழ்ந்து இப்பொழுது அந்த இடம் விட்டு வெளியில் வாழ்கின்ற ஒரு குடிமகன் என்ற உரிமையில் உங்களோட இந்த கருத்தை பகிர்கின்றேன். இது மட்டுமல்ல, பல மிக மோசமான செயல்கள் எல்லாம் இப்பொழுது புதுவையில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இது நமது புதுவையா, நமது புதுச்சேரியா என்று ஏக்கத்தோடு மக்கள் வாழ்கின்றார்கள். நல்லது செய்கின்ற என்ற எண்ணத்திலே நீங்கள் காரில் ஏறி அரசு சட்டசபைக்கு அமருகின்ற சாலை மட்டும் சுத்தமாக இருப்பதல்ல, நகரத்தின் ஒவ்வொரு பகுதி சுத்தமாக வைத்திருங்கள். நினைத்தால் நிச்சயம் முடியும். ஏனென்றால் அதற்கான எல்லா விதமான வசதிகளை, எல்லா வாய்ப்புகளும் புதுச்சேரியில் இருக்கின்றது. உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. ஏனென்றால் எண்ணம் வரக்கூடிய நல் வழியில் நீங்கள் இல்லை. அந்த நல் கருத்துக்கள் நீங்கள் அறிவதில்லை. வெளி வேஷம் போடாதீர்கள். நிச்சயமாக நல்லது செய்ய முயலுங்கள். இதுவரை இல்லை என்றால் இனிமே ஏதாவது செய்யுங்கள். அதன் ஆன்ம லாபம், அதோட லாபம் உங்களை அடையும். நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் கரையும். தயவு கூர்ந்து கேட்கின்றோம். இன்னும் சில மாதங்களிலே நீங்கள் சந்திக்கின்ற அந்த பொது தேர்தலிலே வருகின்ற அன்பர்கள் புதுவைக்கு நன்மை செய்ய வேண்டும், புதுவையை காக்க வேண்டும் எண்ணத்தோடு மட்டும் வாருங்கள். மக்களை வைத்துக்கொண்டு பணம் ஈட்ட வேண்டும், புகழீட்ட எண்ணத்தோடு வராதீர்கள். தயவு கூர்ந்து புதுவை மக்கள் வாழுகின்ற மக்களுடைய சார்பாக அவர்கள் ஒருவனாக உங்களை மன்றாடி வேண்டுகின்றேன். நன்றி.